My humble pranam to all. This is Dinesh, Director of JPF Group of Institutions. SFG Sporty Fiction League team order. It is the third year. The entire மூணு CBSE campusமே enroll பண்ணியிருக்கோம். அவங்களுடைய support system was very prominent. In fact, pandemic டைம்லேயே அப்ரோச் பண்ணாங்க. பட் பேண்டமிக் டைம்ன்றதுனால நாங்கள் கொஞ்சம் ரொம்பவே யோசிச்சோம். பட் அதில் ரொம்ப ஒரு அழகான விஷயம் என்னன்னா, பேண்டமிக் டைம்லையும் ஸ்போர்ட்ஸை வளர்க்கணும், ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணணும்னு இருக்கக்கூடிய நிறைய வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸு யாரெல்லாம் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இடத்துலையும் போய் இவங்க ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ற அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு குவாலிட்டியை வச்சு தான் ஆக்சுவலா நாங்கள் இவங்களை சைன் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்டி ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண ஸ்கூல் நாங்கள் தான் நினைக்கிறேன். அண்ட் ஜெயப்ரியா தான் ஃபர்ஸ்ட் சைன். ஆனால் நாங்கள் உண்மையே ரொம்ப பெருமையாகவும் சொல்லுவோம். ஏன்னா அவங்க சைன் பண்ணதுக்கான ஒரே ரீசன் அவங்க இந்த ஸ்போர்ட்ஸை விரும்பின ஒரு விஷயம். இதை அவங்க உண்மையா செய்யணும்னு நினைச்சாங்க. வில்லேஜஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைச்சாங்க. நாங்க எப்பவுமே நம்புற ஒரு விஷயம், நமக்குள்ள ஒரு கலை இருக்கு, ஒரு திறமை இருக்கு அப்படின்னா கமர்ஷியலை தாண்டி அதை சர்வீஸ் மோட்டிவாவும் எங்க கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுல ஒரு சின்ன ஈடுபாடாக இருக்கணும். அந்த ஈடுபாடு அவங்களுக்கு இருந்ததை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கேம்பஸ் கொடுத்தோம், அப்புறம் 2 கேம்பஸ் கொடுத்தோம், அப்புறம் 3 கேம்பஸ்மே கண்டினியூஸா சைன் பண்ணோம். எல்லா விதத்துலயும் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் இஸ் ரியலி குட். ஏன்னா அவங்க ஒரு யூனிக் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தனியாக கொடுத்துடுறாங்க, ட்ரைனர்ஸ் தனியாக நாமினேட் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்களே தனியாக பிடி ஸ்டாஃப் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணுறதை விட அவங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ரிப்போர்ட் கார்டு ஃபார்மேட்டாக இருக்கட்டும், ஒரு ஆக்டிவிட்டிஸும் அழகாக சயின்டிஃபிக்காக மேப் பண்ணிடுறாங்க. பசங்களோட பிசிக்கல் வெல்பீயிங் எப்படி இருக்கணும், என்டூரன்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்பீட் எப்படி இருக்கணும்ன்றது நீட்டாக அழகாக மேப் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான விஷயம். எங்களுக்கு ஸ்போர்ட்டி ஃபியூச்சர்ல பிடிச்ச ஒரு விஷயம்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் எங்களோட எந்த கேம்பஸ்ல நடந்தாலும் சலிக்காம அவங்களோட டீம் ஃபுல்லா அங்க இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மெகா ஈவெண்ட் எங்களோட விருதாச்சலம் கேம்பஸ்ல கண்டக்ட் பண்ணோம். 40 ஸ்போர்ட்டி ஃபியூச்சர் ஸ்டாஃப் எங்களுக்காக வந்தாங்க. ஒரே ஒரு கால் மட்டும் தான், சார் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்றோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன அந்த ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில இருந்து வெவ்வேறு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 40 பேர் எங்களுக்காக வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இதுக்கு மேல எந்த ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாலும் எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஒரு கால் பண்ணா போதும், அவங்க டீமே வந்துடுவாங்க. என்னன்னா அவங்க டீமை பெருசா நாங்க ஓரியன்ட் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சார் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா அவங்களே எடுத்துக்கட்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அன்னைக்கு ஃபுல் டே காலையில கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஈவெண்ட் நைட் வரைக்கும் போச்சு. கம்ப்ளீட்டா கூட இருந்து பேரண்ட்ஸ்க்கு ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்ணி, எங்களோட சிட் ஆஃபீஸ் மெம்பர்ஸ்க்கு ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்ணி எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு டெடிகேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி எங்க எந்த கேம்பஸ்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்தாலும் அவங்களோட எந்த டீமும் அது இருக்கும். அந்த ஒரு சப்போர்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டி ஃபியூச்சர். ஏன்னா சார் இந்த கேம்பஸ் இந்த ஸ்டாஃப் மட்டும் தான், இந்த ஸ்டாஃப் மட்டும் தான் கண்டிஷன்ஸ்குள்ள அவங்க வர மாட்டாங்க. கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலியா, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கேதரிங்கா தான் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீம்ல யாரு மேனேஜ்மெண்ட்னே தெரியாது, எல்லாரும் சமமா தான் இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் யாரு, ரிசோர்ஸ் பர்சன் யாருன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸா இருந்துதான் இந்த மேனேஜ்மெண்ட்குள்ள வந்திருக்காங்க. தவிர இது யாருமே தனிப்பட்ட முறையில வெறும் வேற ஃபீல்ட்ல இருந்து உள்ள வந்ததும் கிடையாது. இந்த ஸ்போர்ட்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இருக்க எல்லா மேனேஜ்மெண்ட் பர்சனும், எல்லா மெயின் கீ பிளேயர்ஸுமே பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸா இருந்தவங்க தான். ஸோ கண்டிப்பா அவங்களோட அந்த பேஷன், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சது. தவிர அவங்க இது கமர்ஷியல் மோட்ல கொண்டு போல. நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சார் கமர்ஷியலா கொண்டு போனீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அவங்க கமர்ஷியலா போயிருந்தா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒரு 100-200 ஸ்கூல் சைன் பண்ணியிருப்பாங்க. பட் நான் கமர்ஷியலா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இப்போதைக்கு ஒரு 40-50 ஸ்கூல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க நல்லா பண்ணணும். நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க நிறைய இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நேற்று பேசும்போது கூட நிறைய சொன்னேன், டவுன் வில்லேஜஸ் நிறைய போகும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணும், அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஐ திங்க் தேர் வெரி மச் ஓபன் அண்ட் தேர் வெரி மச் வில்லிங் டு சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஏன்னா நம்ம இந்த பஞ்சகோஷால பேசும்போதும் எல்லாரும் பேசும்போது முதல்ல சுவர் இருந்தாதான் சித்திரம்ன்ற மாதிரி ஒரு குழந்தையோட பிசிக்கல் வெல்பீயிங் வச்சு மட்டும்தான் அவனுடைய எல்லா விதமுமே
நான் இன்னைக்கு கூட என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஸ்போர்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணலன்னா நாளைக்கு கண்டிப்பா டாக்டர் நீங்க வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும் கண்டிப்பா சொல்லதான் போறாரு. அதனால ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு கேம்ன்றது ஒரு ஆக்டிவிட்டின்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருந்துட்டா எனக்கு தெரிஞ்சு நமக்கு டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றது கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் சப்போர்ட் பண்ணுங்க, பசங்களோட சேர்ந்து விளையாடுங்க. இதுக்காகவே என்னோட ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் பேரண்ட்ஸ்க்கே தனியாக ஈவெண்ட்ஸ் வைப்போம். ஸ்போர்ட்ஸ் டே, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே எல்லாம் பேரண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வைப்போம். அப்பதான் அட்லீஸ்ட் அப்படியாவது ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க அப்படின்றது தான். அதனால பசங்களை வந்து மொபைல் போன்ல விளையாடுறதை விட அவங்களோட நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கையை பொறுத்து வாக்கிங் போங்க. எதுவுமே இல்லைன்னா கூட பாப்பா 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாம், காலையிலேயோ ஈவினிங்கோ ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டூடெண்ட் உங்க குழந்தைங்களோட வாக்கிங் போங்க. அவங்களும் பிசிக்கலா இருக்கட்டும், நீங்களும் அவங்களோட சேர்ந்து யோகா பண்ணுங்க. சின்ன சின்ன பாடி மூவ்மெண்ட்ஸ் போதும். ஒரு உட்கார்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் பசங்களோட சேர்ந்து பண்ணுங்க. So I wish you all a very good luck and I wish the entire team of Sporty Future a very good luck. இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறைய அங்கங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைகள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு நிறைய பிளேயர்ஸ் தேவை. எங்களை விட நீங்க தான் நிறைய ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல டிராவல் பண்றீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும். அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கொஞ்சம் தட்டி கொண்டு வாங்க. உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க. கடைசி காலத்துல உங்க மூலியமா ஒரு நிறைய கோல்டு மெடல் நம்ம இந்தியாவுக்கு வந்ததா இருக்கட்டும். ரைட்? ஐ விஷ் யூ ஆல் a very good luck and thank you.